தமிழ்நாடு முதலமைச்சராக ஸ்டாலின் பொறுப்பேற்றதும் மாநிலத்தின் பொருளாதாரத்தை உயர்த்தும் வகையில் தமிழ்நாடு அரசு பல்வேறு முக்கிய திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டை 1,00,000 கோடி அமெரிக்க டாலர் பொருளாதார மாநிலமாக உயர்த்தும் இலக்கை நிர்ணயித்து அதற்கான பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக துபாய், அபுதாபி, சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளுக்கும் சென்று முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய வரும்படி அவர் அழைப்பு விடுத்துள்ளார். சென்னையில் கடந்த ஜனவரி மாதம் உலக முதலீட்டாளர்கள் மாநாடும் முதலீட்டாளர்கள் சந்திப்புகளும் நடத்தப்பட்டு 9,00,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான முதலீடுகளுக்கு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன் தொடர்ச்சியாக உலக நாடுகளின் முன்னணி நிறுவனங்களை சந்தித்து சர்வதேச அளவில் தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை கொண்டு வரும் வகையில் முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை அமெரிக்கா செல்கிறார். நாளை சென்னையிலிருந்து புறப்படும் முதலமைச்சர் சுமார் 17 நாட்கள் அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். ஆகஸ்ட் 28ஆம் தேதி முதல் செப்டம்பர் 2ஆம் தேதி வரை சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள உலகின் முன்னணி நிறுவனங்களின் பிரதிநிதிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் சந்தித்து பேசுகிறார். ஆகஸ்ட் 28ஆம் தேதி சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெறும் இன்வெஸ்டார் கான்க்ளேவ் மாநாட்டில் முதலமைச்சர் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். ஆகஸ்ட் 31ஆம் தேதி புலம்பெயர்ந்த தமிழர்களை சந்தித்து பேசுகிறார். இந்த நிகழ்வுகளை முடித்த பின்னர் செப்டம்பர் 2ஆம் தேதி சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து சிகாகோ செல்லும் முதலமைச்சர் ஸ்டாலின் செப்டம்பர் 12ஆம் தேதி வரை அமெரிக்காவில் உள்ள பல்வேறு முக்கிய முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் தொழில்களை தொடங்கவும் முதலீடுகளை செய்யவும் அழைப்பு விடுக்கிறார். இந்த நிகழ்வுகளுக்கு இடையே செப்டம்பர் 7ஆம் தேதி அமெரிக்க வாழ் தமிழர்கள் உடனான நிகழ்ச்சியிலும் முதலமைச்சர் கலந்து கொள்கிறார்.